செய்தியை பார்த்து வருகிறோம். தணிக்கை சான்று கோரி ஜனநாயகன் படக்குழு தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். நடிகர் விஜய் நடிப்பில் வெளியாக இருந்த ஜனநாயகன் படத்தில் மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிப்பு காட்சிகள் இடம்பெற்றதாக தணிக்கை குழு உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி ஏற்கனவே சென்சார் போர்டு தலைவர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து, அதாவது இந்த படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே இந்த பட நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை தனி நீதிபதி PT ஆஷா விசாரித்தார். அப்போது கடந்த மாதம் 9ஆம் தேதி இந்த வழக்கில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதாவது இந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. அதே போல ஜனநாயகம் படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை நீதிபதி PT ஆஷா பிறப்பித்தார். ஆனால் அன்றைய தினமே தொடர்பாக மேல்முறை செய்யப்பட்டு அந்த வழக்கானது தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்து தனி நீதிபதி உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கின் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வழக்கை பார்க்கும்போது தலைமை நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இந்த தனி நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் சென்சார் போர்டு உரிய விளக்கம் அளிக்க கால அவகாசம் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைத்தார். எனவே உரிய கால அவகாசம் வழங்காமல் அவசர கதியில் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே தனி நீதிபதி உத்தரவுக்கு ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார். அதே மட்டும் இல்லாமல் இந்த பட நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் தேவைப்பட்டால் அவர்கள் மீண்டும் இதே தனி நீதிபதியில் மீண்டும் மனு தாக்கல் செய்யலாம். அந்த மனுவை உரிய கால அவகாசங்கள் இரண்டு தரப்புக்கும் வழங்கிவிட்டு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் பட நிறுவனம் தரப்பிலிருந்து உயர் தனி நீதிபதியும் எந்த ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்படாமலே இருந்தது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் நீதிமன்றத்தை அணுகாமல் நேரடியாக சென்சார் போர்டு மூலமாகவே அந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு அந்த படத்துக்கு சான்றிதழ் பெறும் அந்த நடவடிக்கையில் பட நிறுவனம் ஈடுபட்டது. நேற்றைய தினம் அந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவதற்கும் அந்த பட நிறுவனம் அனுப்பியிருந்தது. தொடர்ந்து இந்த வழக்கான தேவையில்லாமல் நீதிமன்றம் இருந்த காரணத்தினால் நேற்று மாலை தங்களுடைய மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக பதிவுத்துறைக்கு அந்த பட நிறுவனம் தரப்பிலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அதன்படி இந்த வழக்கானது இன்றைய காலை 10:30 மணிக்கு முதல் வழக்காக மீண்டும் தனி நீதிபதி PT ஆஷா முன்பு பட்டியலிடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உடனடியாக எந்த ஒரு வாதமும் எடுத்து வைக்கப்படவில்லை. இந்த வழக்கை எடுத்த உடனேயே இந்த பெர்மிட்டட் வித்ட்ரா என்று தெரிவித்து, அதாவது இந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி வழங்குகிறேன் என்று தெரிவித்து இந்த வழக்கை தற்போது தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.